புக்ஸ் ஆஃப் பிளட். இந்த ஃபிலிம் ஒரு நான் லீனியர் மூவி வித் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ். டைம்லைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் எண்டில் இன்டைரக்டாக எல்லா ஸ்டோரியும் மர்ஜ் ஆகுற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. ஸோ மூவியோட ஃபர்ஸ்ட் சீனில் யாரோ ஒரு ராக்கிங் சேரில் உட்காந்துருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்புறம் பேக்கில் ஒரு லேடியோட வாய்ஸ் கேட்குது, எல்லாரும் ஒரு நாள் செத்துருவாங்க. கொடூரமாக சாகுற இவங்க கதை ஒரு மெமரிஸாக கேட்குறவங்க மனசில் பதிஞ்சு போகும். இங்கே ஒரு பிளேஸ் இருக்குது, செத்தவங்க எல்லாரும் அவங்க ஸ்டோரியை எழுதி வைக்கிறக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில் நமக்கு ஒரு லைப்ரரியனை காட்டுறாங்க. பெனட்னு ஒருத்தன் அந்த லைப்ரரியனை கொலை பண்ண வந்திருக்கான். கடன் காசை திருப்பி கொடுக்காதனால உயிர் போகிற நேரத்தில் அந்த லைப்ரரியன் பெனட்டை பார்த்து ஒரு புக்கை பற்றி சொல்கிறாரு. உடனே அந்த புக் நேமை கேட்டுட்டு லைப்ரரியனோட கழுத்தை அறுத்து போட்டுட்டு பெனட் அங்கேருந்து காரில் கிளம்பிடுறான். பெனட்டை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்ச மாதிரியே லைப்ரரியன் செத்து போகிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பெனட் இந்த புக்கை பற்றி அவனோட ஃப்ரெண்ட் ஸ்டீவ் கிட்ட சொல்கிறான். த புக் ஆஃப் பிளட். சிட்டியிலேருந்து கொஞ்ச தூரம் போனால் ஒரு எண் வரும் அப்படின்னும் அந்த வீட்டில் தான் இந்த புக் இருக்குது அப்படின்னும் சொல்கிறான். உடனே ஸ்டீவ் சொல்கிறான், அந்த பிளேஸ் ரொம்ப ஹாண்டடாக இருக்கும், அங்கே யாருமே வாழ்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் காசுக்காக பெனட் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறான். காரில் இருக்கிற ஜிபிஎஸ் வச்சு அட்ரஸ் ட்ராக் பண்ணி 2 பேரும் அந்த பிளேஸ்க்கு போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே அங்கே சீன் க்ளோஸ் ஆகுது. ஜெனட்டோட நேம் பிளட்ல எழுதியிருக்க மாதிரி நமக்கு ஸ்க்ரீனில் காட்டுறாங்க. இப்போது செகண்ட் ஸ்டோரி ஜென்னா அப்படின்ற ஒரு பொண்ணோடது. பேரண்ட்ஸ் கூட ஒரு ஃபேசிங் ஹவுஸில் வாழ்ந்துட்டு வரா. ஜென்னா மீசோஃபோபியா அப்படின்ற ஒரு டிசீஸ்னால பாதிக்கப்பட்ட பொண்ணு. நார்மலாக உள்ள சவுண்ட்ஸை விட அவளுக்கு ரொம்பவே அதிகமாக கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குண்டூசி கீழே விழுந்தா கூட ஒரு சுத்தியல் விழுந்த மாதிரி அவளுக்கு அது கேட்கும். இந்த ப்ராப்ளம்னால ரொம்பவே கஷ்டப்படுற ஜென்னா டாக்டர்ஸோட ஹெல்ப் எடுத்துக்கிறா. பட் அவளுக்கு அது பெருசாக எதுவும் பலன் தரல. அதனால ஹெட்ஃபோன் வச்சுட்டு அப்பப்போ அவளோட இந்த ப்ராப்ளமை கண்ட்ரோல் பண்ணிப்பா. ஜென்னாக்கும் ஒரு பையனுக்கும் காலேஜ்ல ஒரு ப்ராப்ளம் வந்துடுது. அதனால ஜென்னாவோட பேரண்ட்ஸ் அவன் மேல கோவமா இருக்காங்க. ஜென்னாவை த ஃபார்ம் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல விடலாம் அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. அது ஒரு மென்டல் இன்ஸ்டிடியூஷன். இதை யாருக்குமே தெரியாம ஜென்னா ஒட்டு கேட்குறா. ஜென்னா வீட்டை விட்டு வெளியே வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் அவளோட பேரண்ட்ஸோட ரூம்ல இருந்து மணியை திருடின ஜென்னா பஸ் ஸ்டேஷனுக்கு போய் லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு ஒரு ஊருக்கு டிக்கெட் எடுக்கிறா. பஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஆள் நம்ம ஜென்னாவை பார்த்து முறைக்கிற மாதிரியே அவளுக்கு தெரியுது. இதை பார்த்து ரொம்பவே பயப்படுற நம்மளோட ஜென்னா நினைச்சுக்கிறா அந்த ஆள் ஜென்னாவோட இமேஜினேஷன் அப்படின்னு. பஸ்ல ஏறி உட்கார்ற ஜென்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆள் ஜென்னாவை பஸ் ஸ்டாப்ல பார்த்துட்டு இருந்தாருல, அந்த ஆள் பஸ்ஸுக்குள்ள ஏறத நோட் பண்றா. உடனே பயந்து போய் ஜென்னா அந்த பஸ்ஸை விட்டு கீழே இறங்குறா. பஸ்ஸை விட்டு கீழே இறங்கின ஜென்னா மிட் நைட்ல ஸ்பைடர் வெப் கெஃபே அப்படின்ற ஒரு இடத்துல ஹோம் ஸ்டே புக் பண்றா. அதோட ரெண்ட் $38 பர் நைட். அங்க போற டைம்ல ஜென்னாவை ஒரு கிரீன் கலர் கார் இடிக்கிற மாதிரி வருது. பட் ஃபார்ச்சுனேட்லி ஜென்னா அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஹோம் ஸ்டேல 3 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸை நமக்கு காட்டுறாங்க. ஏஜ்டு கப்பிள்ஸை காட்டுறாங்க. எலி அண்ட் சாம், அவங்க தான் ஹோம் ஸ்டேயோட ஓனர். கெவின் ஒரு பையன் ஜென்னா மாதிரியே அங்கே ஸ்டே பண்ண வந்திருக்கான். எலி ஒரு ரிட்டையர்ட் நர்ஸ் ஜென்னாக்கு ஒரு டீ ஆஃபர் பண்ணுறாரு. ஜென்னா அண்ட் கெவின் கேஷுவலாக பேசிக்கிறாங்க. கெவின் ஜென்னாவோட மொபைல் நம்பர் வாங்கிக்கிறான். நெக்ஸ்ட் டே 2 பேரும் காஃபி ஷாப் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஹாஹா, காஃபி வித் கெவின். ரூம்க்கு வர ஜென்னாக்கு ரொம்ப வியர்டாக இருக்கு. வியர்டாக ஒரு சவுண்ட் கேட்குது. என்னன்னு பார்த்தா அங்கே காக்ரோச் இருக்கு. ஜென்னாவோட ட்ரீம்ல ஒரு ஆள் பஸ் ஸ்டேஷன்ல பார்த்தோம்ல, அதே ஆள் ஜென்னாவை பார்த்து முறைக்கிற மாதிரி தெரியுது. உடனே பயந்து போய் ஜென்னா அங்கிருந்து எந்திரிக்கிறாங்க. கண்ணை திறந்த ஜென்னா கேட்டோடானிக் ஸ்டேட்க்கு போற மாதிரி தெரியுது. அப்போ கெவின் நம்ம ஜென்னா கிட்ட ரொம்ப இன்டிமேட்டா பிஹேவ் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அப்போ பின்னாடி இருந்து கெவினை சாம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி தெரியுது. எலி அண்ட் சாம் ஜென்னாவை ஃபுல்லாக மெஷர் பண்ணுறாங்க ஒரு டேப் வச்சு. மார்னிங் ஆகுது. இதெல்லாம் நம்ம ஜென்னாக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. ஜென்னாக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அவங்களோட ஹாலுசினேஷன், இமேஜினேஷன், ரியல் லைஃப் அண்ட் ட்ரீம்ஸ் இதெல்லாம் அவங்களால ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்க முடியாது. இது எல்லாமே அவங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காம நம்மளோட ஜென்னா காஃபி ஷாப்க்கு போகிறாங்க. கெவின் கூட காஃபி சாப்பிட்றதுக்காக ஸ்பைடர் வெப் கெஃபேக்கு. ஷி வெயிட் ஃபார் கெவின், பட் கெவின் வரலை. காஃபி குடிக்கிறப்போ அந்த ஆள் நம்மளோட ஜென்னாவை தூரமாக இருந்து பார்த்துட்டு இருக்க மாதிரியே நம்மளோட ஜென்னாக்கு தெரியுது. அப்போவும் ஜென்னா நினச்சிக்கிறாங்க இது நம்மளோட இமேஜினேஷன் மட்டும்தான், இந்த ஆள் ரியல் லைஃப்பில் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஜென்னா குடிச்ச காஃபிக்கு மணி பே பண்ணிட்டு அங்கேருந்து உடனே பயந்து அவங்களோட ரூம் ஸ்டே பண்ணிட்டு இருக்க ரூமுக்கு போகிறாங்க. அங்கே
எலிக்கிட்ட ஜென்னா அவங்களோட ஸ்டோரியை பற்றி சொல்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எலி அவங்களோட கார்டனில் வளர்த்துட்டு இருக்க பிளான்ஸை பற்றியெல்லாம் நம்மளோட ஜென்னா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பட் அதை பற்றியெல்லாம் நம்ம ஜென்னா அவ்வளோ அதிகமாக மைண்ட் பண்ணிக்கிற மாதிரி நமக்கு தெரியல. அன்னைக்கு நைட்டை காட்டுறாங்க. வால் கிட்ட போய் ஜென்னா நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. வால்ல இருந்து ஒரு சவுண்ட் வருது. என்னன்னு ஜென்னா கை வச்சு பார்க்குறாங்க. அப்போதான் ஒரு அன்பிலீவபிள் ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறாங்க. அந்த வால்குள்ளேருந்து ஒரு ஜாம்பி மாதிரி ஒரு உருவம் தெரியுது. அதை பார்த்து ஜென்னா ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அந்த உருவத்தோட வாய், கண்ணு, அப்புறம் காது எல்லாமே தைச்சிருக்காங்க யாரோ. ஜென்னா ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அப்படி பயந்து போன ஜென்னாக்கு மொபைலில் ஒரு டெக்ஸ்ட் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம கிரெவின் தான். கிரெவின் கிட்ட உடனே ஜென்னா இந்த சுச்சுவேஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, கிரெவினோட ஃபோன்லேருந்து நம்ம ஜென்னாக்கு மெசேஜ் பண்ணுறது அந்த கிழவி தான், எலி தான் மெசேஜ் பண்ணுறாங்க. இதை எப்படியோ சுதாரிச்சுக்கிட்ட நம்மளோட ஜென்னா அந்த எலி தான் டோரை நாக் பண்ணுறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. டோர் ஓப்பன் பண்ண உடனே அந்த எலியை அவங்களோட கையில் வச்சிருக்க வெப்பனை வச்சு தாக்குறாங்க. உடனே எலி அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. ஜென்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற எல்லா ரூமுமே லாக் ஆயிருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு வால் மட்டும் ஓப்பன் ஆகுது. அந்த வால்குள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா நிறைய ஜாம்பி மாதிரியே ஆளுங்க நிற்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே கண்ணு தைச்சிருக்காங்க, வாய் தைச்சிருக்காங்க, அவங்களோட காதையும் தைச்சு வச்சிருக்காங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என்னன்னா, அவங்க எல்லாருமே இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. பின்னாடி இருந்து ஜென்னாவை பிடிச்ச சாம் ஜென்னாக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. ஜென்னாக்கு அந்த ஸ்லீப்பிங் இன்ஜெக்ஷன் போட்டோன்னே ஜென்னா அன்கான்ஷியஸ் ஆன மாதிரி படுத்துக்கிறாங்க. அப்போதான் இந்த சைக்கோ கப்பிள்ஸ் அவங்களோட ஸ்டோரியை ரிவீல் பண்ணுறாங்க. என்னன்னா, எலி ஒரு நர்ஸாக இருந்திருப்பாங்க. ஸ்பெஷல் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே அவங்களோட கார்டனில் அவங்க வளர்த்த ட்ரக்ஸை வச்சு ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்கள டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க. சாமோட வேலை போயிடும். அந்த டைமில் அவங்கள பார்க்க வந்த பசங்க அவங்களோட பேர பசங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கார்டனில் வந்த ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. டெஸ்ட் பண்ணி அவங்களையும் ஒரு ஜாம்பியாக மாற்றி அவங்களோட கண்ணை தைச்சு, வாயை தைச்சு, காதை தைச்சு பேஸ்மெண்ட்டில் அடைச்சி வச்சுருப்பாங்க. எலி கிழவி சொல்கிறாங்க, எல்லாரும் இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, இந்த வால்குள்ளே தான் இருக்காங்க, உயிரோடு இருக்காங்க, அமைதியாக இருக்காங்க, எதையுமே கேட்காம, எதுவுமே பார்க்காம நிம்மதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. இங்கே ஸ்டேக்குன்னு வர்ற எல்லா கெஸ்ட்டுக்குமே இதுதான் நிலைமை அப்படின்னு ஒரு மாதிரி வில்லத்தனமாக சொல்லிட்டே நம்மளோட ஆனாவோட கண்ணில் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு வராங்க. அந்த டைமில் நம்ம ஆனாவை ஒரு ஆள் பார்த்துட்டே இருந்தார்ல, முறைச்சு பார்த்துட்டே இருந்தார்ல, நம்ம ஆனா கூட இமேஜினேஷன் அப்படின்னு நினச்சாங்களே, அந்த ஆள் அந்த வீட்டு டோரோட பெல்லை தட்டுறாரு. டோரை ஓப்பன் பண்ணி நம்மளோட கிளவி அந்த ஆளை உள்ளே கூப்பிடுறா. அவங்க ரெண்டு பேரும் அங்கே பிஸியாக இருக்கும்போது நம்மளோட ஜென்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. அந்த ஆள் தான் டோனியோட அப்பா. டோனி யாருன்னா, ஜென்னா கூட ஒரு பையனுக்கு காலேஜில் ப்ராப்ளம் வந்துச்சுல்ல, அந்த பையனோட பேர் தான் டோனி. அந்த பையன் சாகருக்கு முன்னாடி ஜென்னாக்கு தான் கால் பண்ணியிருந்தான் அப்படின்னும், அவன் அப்படி என்னதான் ஜென்னா கிட்ட சொன்னான் அப்படின்னும் நான் கேட்கணும், அதுக்கு தான் ஜென்னாவை தேடி வந்தேன் அப்படின்னும் அந்த ஆள் சொல்கிறான். உடனே அந்த ஆளை பின்னாடி இருந்து சாம் அடிச்சிடறான். அந்த இடத்துலயே அந்த ஆள் செத்து போறாரு. நம்மளோட ஜென்னா அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு வெளியே ஓடி வராங்க. வெளியே ஓடி வரும்போது ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. அந்த ரூமில் ஏதோ ஒரு பொணத்தை வயிற்று தனியாக காலை தனியாக கட் பண்ணி வச்சிருக்கிறத நம்மளோட ஜென்னா பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க. பயந்து போன ஜென்னா டோனியோட அப்பா வந்த காரில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. அந்த டைமில் சாம் அங்கே வராரு. அந்த டோனியோட அப்பாவோட பொணத்தையும் தூக்கிட்டு வராரு. அந்த காரை ஒரு மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டுறாரு. அந்த காருக்குள்ளே தான் நம்ம ஜென்னா இருக்காங்க. அவங்க எவ்வளவோ கற்று ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் யாருக்குமே கேட்கல. கார் அப்படியே விழுந்துருது. இதோட செகண்ட் ஸ்டோரி முடியுது. இப்போ தேர்ட் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. த மைல்ஸ். மேரி அண்ட் சைமன் இவங்க ரெண்டு பேரும் தான் இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ் இந்த தேர்ட் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும். மேரி ஒரு ப்ரொஃபஸர், பேரநார்மல் ஆக்டிவிட்டி பற்றி புக் பப்ளிஷ் பண்ணுறதுல ஃபேமஸாக இருப்பாங்க. ஒரு நாள் மேரிக்கு ஒரு கேசட் வருது. அந்த கேசட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த கேசட்டில் யாரோ ஒரு ஆள் ஒரு ரூம்குள்ளே நியூடாக நிற்கிறாரு. அவர் கண்ணை மூடி ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஏதோ சொன்ன உடனே அந்த ரூமில் இருக்கிற வால்ஸ்லாம் பிளட்டால் நிறைய வேர்டிங்ஸ் எழுதியிருக்கிறது மேரிக்கு விசிபிள் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் மேரி இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் மேரி அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மேரி தம் பையனை பற்றி சொல்கிறாங்க. மேரிக்கு ஒரு பையன் இருந்திருப்பான்.
அந்த பையனோட பேரு தான் மைல்ஸ். அந்த பையன் பிளட் கேன்சர்னால இறந்து போயிருப்பான். மேரியோட எக்ஸ் ஹஸ்பண்ட், அதாவது மைல்ஸோட டேட், அவரு மைல்ஸ் சாகிறதுக்கு முன்னாடி அந்த பையனை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாரு. அவரு ஒரு ட்ரக் அடிக்டா இருந்திருப்பாரு. அதனால மேரி தான் பையனை பார்க்க ஹஸ்பண்டை அலோ பண்ணிருக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மேரியை பார்க்கறதுக்கு சைமன் அப்படின்ற ஒருத்தன் வருவான். தான் அந்த வீடியோ கேசட்டை சென்ட் பண்ணதாகவும் சொல்லுவான். சைமன் சொல்லுவான், நான் தான் செத்தவங்களுக்கு நடுவில் மீடியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். செத்தவங்க ஏதாச்சும் ஒரு மெசேஜ் உயிரோட இருக்கவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சா என்ன யூஸ் பண்ணிப்பாங்க. சைமனை டெஸ்ட் பண்றதுக்காக தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு ஒரு பிளேஸ்க்கு வரா. அந்த பிளேஸ்ல சைமன் ஒரு ரூம்ல நியூடா நிக்கிறான். அவனை ஃபுல்லா செக் பண்ண நம்மளோட மேரி அந்த டோரை லாக் பண்ணிட்டு வெளியே போய் நிக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு பவர் கட் ஆகுது. அதுக்கப்புறம் மேரியோட பையன் மைல்ஸ் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பான், ஐ ஆம் நாட் ஸ்லீப்பிங் மம்மி அப்படின்னு சொல்லியிருப்பான். அம்மா நான் தூங்கலை அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை கொஞ்சம் கூட மாறாமல் நம்மளோட சைமன் அந்த செவுத்துல எழுதியிருக்க மாதிரி நம்மளோட மேரிக்கு தெரியும். மேரி கொஞ்சம் கொஞ்சமாக சைமனை நம்ப ஆரம்பிப்பாங்க. அப்போது மேரிக்கும் சைமனுக்கும் நடுவில் ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் உண்டாகுது. அதை கொஞ்சம் கூட மாறாம நம்மளோட சைமன் அந்த செவுத்துல எழுதியிருக்க மாதிரி நம்மளோட மேரிக்கு தெரியும். மேரி கொஞ்சம் கொஞ்சமா சைமனை நம்ப ஆரம்பிப்பாங்க. அப்போ மேரிக்கும் சைமனுக்கும் நடுவுல ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் உண்டாகுது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மேரி மைல்ஸோட கல்லறைக்கு போகிறாங்க. மைல்ஸோட கல்லறையில் நமக்கு டேட்டை காமிக்கிறாங்க. அது April 20, 1993. அதாவது இந்த தேர்ட் ஸ்டோரி 1993 நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 2 ஸ்டோரி நடக்கிறது 2020. சைமனுக்கும் மேரிக்கும் நடுவில் இருக்கிற லவ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது. அதுக்கு அடுத்த நாள் சைமன் மேரியோட செக்ரட்டரி கூட தப்பாக நடந்துக்கிறத மேரி பார்க்குறாங்க. பார்த்து உடனே மேரி டென்ஷனாகி கத்துறாங்க. அப்போ சைமன் குடிபோதையில் இருந்தனால உண்மையெல்லாம் ஒன்று ஒன்றா ரிவீல் பண்ணுறான். மேரியோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் கிட்ட பணம் கொடுத்து இந்த மாதிரி மேரியை ஏமாத்த சொன்னதாகவும் எந்த ஒரு கோஸ்டோட இன்டர்மீடியரும் தான் இல்லை அப்படின்னு ரிவீல் பண்றான். கெமிக்கல் வால்ல அமோனியா ஸ்ப்ரேவை ஸ்ப்ரே பண்ணா இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னும் இந்த ட்ரிக்கை வச்சு தான் ஏமாத்தினதாகவும் சைமன் ஒத்துக்கிறான். இதை பார்த்து ரொம்பவே மனமுடைஞ்சு போற மேரி அழுதுட்டே ஓடி வராங்க. அப்போதான் மைல்ஸோட ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வர்றத மேரி நோட் பண்றாங்க. மைல்ஸோட ரூம்க்கு மேரி போய் பார்க்குறாங்க. அப்போ மைல்ஸோட ரூம்ல உள்ள பிளாக் போர்டில் பிரிங் ஹிம் டு அஸ் அப்படின்னு எழுதியிருக்கிறத மேரி பார்க்குறாங்க. சைமனால சீட் பண்ணப்பட்ட மேரி தானே ஒரு மீடியமா மாறிடலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க. அடுத்த நாள் லைவா கோஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்ட போறதாக கூறி நம்மளோட சைமனை அவங்க முன்னாடி நீ லைட் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்மளோட சைமன் ஒத்துக்கிட்டு மைல்ஸோட ரூம்குள்ள போறான். மைல்ஸோட ரூம்குள்ள போய் நியூடா நிக்கிற நம்மளோட சைமன் கண்ணை மூடி நின்னுக்கிறான். அப்போ சைமனுக்கு தெரியாது இதெல்லாம் மேரியோட பிளான் அப்படின்னு. மைல்ஸோட ரூம்குள்ள போய் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளோட சைமன் கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. நிறைய பேய் வருது, சைமனை சுத்துது. சைமனோட உடம்புல இருக்கிற எல்லா முடியும் பிச்சு ஒன்று ஒன்றா எடுத்துட்டு எல்லா பேயும் எப்படியெல்லாம் செத்து போச்சோ அந்த ஸ்டோரியை எல்லாமே சைமனோட உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக எழுத ஆரம்பிக்கிறாங்க. சைமன் இப்படி தன்னை ஏமாத்திட்டானே அப்படின்ற ஒரு விரக்தினால மேரி சைமனை இப்படி பண்ணிட்டாங்க. மேரி தான் மீடியமாக இருக்காங்க செத்தவங்களுக்கும் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கும். ஆக்சுவலி அந்த சைமனோட உடம்புல தான் நம்மளோட பெனட்டோட நேமும் எழுதியிருக்கு. அப்போ அடுத்து சாக போறது நம்மளோட பெனட். அப்படியே கட் பண்ணி 2020 காமிக்கிறாங்க. 2020 வந்ததுக்கு அப்புறமும் நம்ம மேரியோட வீடு அதே மாதிரி பொலிவோட இருக்கு. எல்லா வீடும் இருட்டா இருக்கு. ஆனா மேரி வீடு மட்டும் லைட் எரியுது, நல்லா க்ளோவா இருக்கு. மேரி அண்ட் சைமன் அதே ஏஜ்ல அங்க இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு ஆள் ஒரு சேர்ல உட்காந்துருக்க மாதிரி நமக்கு காமிப்பாங்கல்ல, அது வேற யாருமே கிடையாது, சைமன் தான். சைமனோட உடம்புல அங்கங்க உடம்பு ஃபுல்லாவே கோஸ்ட் அவங்களோட ஸ்டோரியை எழுதி வச்சிருப்பாங்க. இங்க புக் ஆஃப் பிளட் வேற யாரும் கிடையாது, நம்மளோட சைமன் தான். சைமனோட உயிர் போயிருக்கும். ஆனா சைமனை ஒரு ஜாம்பி மாதிரி அந்த பேய்ங்க
சீன்கள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பேய்க்கு மீடியமாக இருக்கிறது நம்மளோட மேரி தான். நம்ம ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்தோம்ல பெனட்டும் ஸ்டீவும் ஒரு அட்ரஸ் தேடி வந்துட்டு இருந்தாங்கல்ல, அது மேரியோட வீடு தான். அதுக்கப்புறம் ஜென்னாவை ஒரு பச்சை கலர் கார் இடிக்க வந்துச்சுல்ல, அது நம்மளோட பெனட்டோட கார் தான். பெனட்டும் ஸ்டீவும் மேரியோட வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ சடனா கார் வந்து ரிப்பேர் ஆயிரும். அப்போ பெனட் வந்து கார் ரிப்பேர் பண்ண போவாரு. ஆனா ஸ்டீவோட கண்ணுக்கு ஸ்டீவோட செத்துப்போன அம்மாவோட உருவம் தெரியற மாதிரி தெரியும். அதை பார்த்து ரொம்பவே மெஸ்மரைஸ் ஆன நம்மளோட ஸ்டீவ் இறங்கி ஒரு அபெண்டன்டான சர்ச்சுக்குள்ள போறாரு. சர்ச்சுக்குள்ள போய் முட்டி போட்ட மாதிரியே நிற்கிறாரு. என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டு பெனட் பின்னாடியே வராரு. அப்போ ஸ்டீவோட கண்ணுக்கு அவங்க அம்மா தெரியுறாங்க. என்கிட்ட வந்துரு மகனே அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிடுற மாதிரி நமக்கு தெரியுது. உடனே ஸ்டீவ் தன்னைத்தானே அங்க சுட்டுட்டு செத்து போறாரு. இதை பார்த்து பயந்து போன பெனட் அங்கிருந்து தலை தெறிக்க ஓடி போறாரு. ஹவுஸ் நம்பர் 47, அதாவது மேரியோட வீட்டுக்கு வந்துடுறாரு. மேரியோட வீட்டுக்குள்ள போய் புக்ஸை தேடுறாரு. ஒரு புக்கா தேடுறாரு. ஆனா கிடைக்கல. அப்படியே மைல்ஸோட ரூமுக்கு போறாரு. இங்க ஓப்பன் ஆகுது ஒரிஜினல் ட்விஸ்ட். பெனட் அங்கிருந்து பயந்து போய் ஓடி போறாரு. பயந்து போய் ஒரு ஹோம் ஸ்டேக்குள்ள போறாரு. அங்க இருக்கிறது நம்மளோட எலி அண்ட் சாம் வந்து நம்மளோட பெனட்டை கொன்னுடுறாரு. ஆக்சுவலி செகண்ட் சீன்ல நம்ம ஜென்னா ஓடி போய் ஒரு உயிரோட யாரையோ அறுத்து வச்சிருக்க மாதிரி ஒரு பொணத்தை பார்ப்பாங்கல்ல, அது வேற யாரோடதும் கிடையாது, பெனட்டோடது தான். அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் நம்மளோட ஜென்னா கண்ணு திறக்கிறாங்க. நம்ம ஜென்னா அந்த கார் ஆக்சிடெண்ட்டில் செத்துருக்க மாட்டாங்க. அவங்க உயிர் தப்பிச்சு எப்படியோ இங்கே வந்திருப்பாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. அப்போ ஜென்னாவோட பேரண்ட்ஸ் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஜென்னாவோட பாஸ்ட் டென்ஸை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி ஜென்னாவை ஒரு ஆள் பார்க்க வந்துட்டே இருப்பார். அந்த ஆள் பார்த்து முறைச்சிட்டே இருப்பார்ல, அவர் வந்து டோனியோட டேடி. டோனி வந்து சாகருக்கு முன்னாடி ஜென்னா கிட்ட ஏதோ பேசியிருப்பாரு. அது என்னது அப்படின்னு கேட்கறதுக்காக தான் அந்த ஆள் ஜென்னா எங்கே போனாலும் ஜென்னாவோட பின்னாடியே வந்திருப்பாரு. ஆக்சுவலி டோனி வந்து ஜென்னாவை லவ் பண்ணியிருப்பான். நீ வந்து என்னை லவ் பண்ணலன்னா நான் மேலேருந்து கீழே விழுந்து செத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் நம்ம ஜென்னா பெருசாக மைண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட ஜென்னாக்கு ட்ரீம்க்கும் ஹாலுசினேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. உண்மையாக இது நடக்குது, பொய்யா இது நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால அவங்க மைண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த ஒரு ரீசனுக்காக தான் டோனி மேலேருந்து கீழே விழுந்து செத்து போகிறான். கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளோட ஜென்னாக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வர ஆரம்பிக்குது. குற்ற உணர்ச்சி தாங்க முடியாமல் நம்ம வந்து இனிமே இங்கே வந்துட்டு வாழக்கூடாது, நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. உடனே அந்த ஹோம் ஸ்டே எலி அண்ட் சாம் அவங்க ஹோம் ஸ்டேக்கு நம்ம ஜென்னா வாலண்டரியாக போகிறாங்க. போய் அவங்க சொல்கிறாங்க, என்னையும் ஜாம்பியாக மாற்றிருங்க, என்னால் இந்த குற்ற உணர்ச்சி தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளோட எலி அண்ட் சாம் 2 பேரும் சேர்ந்து ஜென்னாவோட காதை தைக்கிறாங்க. ஜென்னாவோட காதை தைச்சா அவங்களுக்கு கேட்குற சின்ன சின்ன சத்தமும் கேட்காம போயிடும். அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளமும் சரியாயிரும். அப்புறம் அவங்களோட கண்ணை தைக்கிறாங்க. அப்புறம் அவங்களோட வாயை தைக்கிறாங்க. அவங்களையும் ஜாம்பியாக அடைச்சி அவங்களோட செவத்துக்குள்ள பேஸ்மெண்ட்டில் அடைச்சி வைக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளோட ஜென்னாவும் அதுக்குள்ளே செத்தும் போகிறாங்க. அதுக்கப்புறம் சைமனோட உடம்புல நம்மளோட ஜென்னாவோட பேரும் இன்க்ளூட் ஆயிடுது. இங்கே புக் ஆஃப் பிளட் வேற எதுவுமே இல்லை, சைமனோட பாடி மட்டும்தான். அதுக்கு மீடியமாக இருக்கிறது நம்மளோட மேரி. இங்கே இந்த படத்தை முடிக்கிறாங்க.